நீங்க இந்த மாரி தேங்காய் பால் போட சவுண்ட் கேட்டுருக்கிறீங்களா? முகவரித்தாளையோட சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த மாரி குவாலிட்டியான பருப்புலேருந்து தாங்க உருவாகுது. ஏன் நம்ம குவாலிட்டியான பருப்பு ஆயில வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு 2 காரணம் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா முடி கொட்டுறது. "ஏன் உன் எண்ணெய யூஸ் பண்ணா முடி கொட்டுறது நின்னுடும்" அப்படின்னு கேட்கிறீங்களா? அப்படிலாம் நான் சொல்ல வரல. அதாவது இந்த சல்ஃபர் எண்ணெய் யூஸ் பண்றதுனால நெறைய வந்து முடிகள் டேமேஜ் ஆயி, நம்மளுக்கு முடி கொட்டுற வழுக்கு வந்து வழுக்கு ஆகுறது வந்து அதிகமாச்சு. ஆனா, நம்ம வந்து சல்ஃபர் இல்லாத பருப்பு யூஸ் பண்ணும்போது, நம்மளுக்கு வந்து அந்த பாதிப்ப வந்து வராம அந்த அந்த பிரச்சனைய வந்து வராம தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறோம். நம்ம கடையில விக்கிற தேங்காய் எண்ணெய் வந்து கெமிக்கல் இது பண்றனால, அந்த கெமிக்கல் எஃபெக்ட் வந்து நம்ம உடல்லயும் இது பண்ணி, நெறைய பிரச்சனைகள ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே நீங்க வந்து சல்ஃபர் இல்லாத பருப்ப யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வராது. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து இந்த 2 காரணத்துக்காக தான் நீங்க சல்ஃபர் எண்ணெய் இது பண்ணணும்னா, சல்ஃபர் இல்லாத எண்ணெய யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அப்டிலாம் இல்ல. இன்னும் நெறைய பெனிஃபிட்ஸ் இந்த தேங்காய் எண்ணெயில இருக்குது. நீங்களும் வேணா வாங்கி ஆர்டர் பண்ணி பாருங்க.